ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா இப்போ நம்ம பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வி கூட சேர்ந்தே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியே இருந்தாலுமே இங்கே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்தாலுமே இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து இங்கே சேது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தாலுமே இங்கே சாபத்திரிக்கும் இங்கே தாமரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது சுத்தமாக பிடிக்கலன்னே சொல்லலாம். எப்படியாவது அந்த தமிழ் செல்வியை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளான் போட்டுருந்தாலுமே அங்கே இவங்க சொல்கிறத எதுவுமே பார்த்தீங்கன்னா சேதுமே கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் சேதுமே கேட்கலனாலுமே அங்கே தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா வந்தாலுமே தமிழ் செல்வி அவங்க வீட்டில் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்குறேன் அப்படின்ற மாதிரி, நான் கரண்ட் பில்லு எல்லாமே வாடகை எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு அவங்க அப்பத்தா அங்கே மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ வருத்தமாக இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்வி நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ் சாவியும் எட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே கொடுத்தாலுமே இங்கே சேதுவுமே அங்கே நான் போக மாட்டேன் கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இங்கே வக்கீல்கிட்ட கால் பண்ணி இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து சேர்ந்தும் வாழ மாட்டாங்களாம், என் கூட எதுவுமே பேச மாட்டாங்களாம், கெஸ்ட் ஹவுஸுக்கும் வர மாட்டாங்களான்னு சொன்னும் போது நம்ம அவங்க வரலைன்னா நம்ம அவங்க மேலே ஆக்ஷனு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அப்பா ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே சேதுக்கிட்ட எப்படியோ ஒன்று பேசி அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு அமுச்சு விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு போனாலுமே அவரே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அங்கே அவங்க வீட்டுக்கு போய் போய் சாப்பிட்றது அவங்க அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா பொம்பளை தயவு இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவும் சொல்லவும், உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்ந்து காட்டணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க. சமைச்சாலுமே இங்கே அவங்க தோசை சுட்டுருக்கிற சமயத்தில் அந்த தோசையே பார்த்தீங்கன்னா தீச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுன்னு இருக்க சமயத்தில் இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல. ரொம்பவே வருத்தமாகவும் இருந்தாலுமே அங்கே அவ்வளோ சுவையாக சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்ருக்காரு. இங்கே தமிழ் செல்வி அவங்களுக்கு நல்லா அவங்க முன்னாடி உக்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. நீ இதுக்கு மேலே காலேஜ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சேது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கோர்ட் உத்தரவு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் தான், இங்கே காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அவங்க வக்கீல்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸே கொடுக்கலாம், நீ அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்காத, நீ காலேஜ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இங்கே சேது எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.